ஜெட் புரொடக்ஷன்ஸ் அண்டு ஜெட் டிவி பெருமையுடன் வழங்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ராம் கன்சல்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ், கடலூர். வானிலா வெண்ணிலா வானத்து பெண்ணிலா, ஏன் நிலா என்னை நீ இயங்க விட்டாய் இந்த மண்ணிலா என்று கேட்டு, அதற்கு அந்த நிலா மகள் கூறினாள், வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது கடலூர் புகழ் ஜெட் டிவி புரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெட் டிவி பெருமையுடன் வழங்கும் சிறந்ததோர் பட்டிமன்றத்திற்கு உங்களை நடுவராக வைத்துள்ளோம். ஏற்றதோர் கருத்துக்களை தீர்ப்பாக வைத்து நீங்கள் அவர்களை வாழ்த்திவிட்டு வருமாறு கூட்டத்தினால் வந்துள்ளேன். அருமையாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா என்பதுதான். நேற்றைய நினைவுகள் என்ற அணியில் சிவசுப்பிரமணி, பிரியதர்ஷினி, விஜயகுமார் அவர்களும், நாளைய கனவுகளே என்ற அணியில் திரு கண்ணன், ராஜேஷ், கோகுல் அவர்களும் இணைந்துள்ளார்கள். நேற்றைய நினைவுகள் என்ற பகுதியில் அசை போடும் பொழுது நானும் ஒரு மாணவனாக இருந்த காலத்தை நினைவு கூறுகின்றேன். 1984 1986 ஆண்டில் பேராயர் பேதுரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் நான் என்னுடைய ஆசிரியர் பட்டய படிப்பை படித்து கொண்டிருந்த காலம் அது. பசுமையான நினைவுகள். அந்த தேவனாம்பட்டினம் என்ற அந்த கடற்கரை கிராமத்திற்கு அந்த வாகனத்தில் செல்லும் பொழுது, பேருந்தில் செல்லும் பொழுது மறக்க முடியாத நினைவுகளை, குடும்பத்தினுடைய சுமைகளை அசை போட்டு கொண்டிருந்த காலங்கள் என்றால் அது மிகையாகாது. ஒரு முறை நடந்த நிகழ்ச்சிகளை பதிவிட விரும்புகின்றேன். அந்த தேர்வுக்கான கட்டணத்தை கட்டக்கூடிய ஒரு நிர்பந்தம் படுத்தும் பொழுது என்னுடைய வீட்டிற்கு சென்று தேர்வு கட்டணம் கேட்டேன். பணம் சுத்தமாக இல்லை, நீ போகலாம் அப்படி என்று கூறிவிட்டார்கள் என்னுடைய வீட்டில். மிகுந்த சோகத்தோடு கடலூரை நோக்கி பயணப்பட்டு இருக்கின்றேன். அந்த சீமாட்டி சிக்னல் என்ற இடத்துல அந்த பேருந்து சென்று கொண்டிருக்கின்றது. அடடா, நாம் செல்லக்கூடிய பேருந்தாயிடுச்சு, இதை தவற விட்டுட்டோமே என்று நினைவோடு ஓடி போயிட்டு அந்த பேருந்தில் ஏறிட்டேன். அந்த நடத்துனர் என்னை கேட்டு, ஏயா ஏதாவது இருக்கா, ஓடக்கூடிய பேருந்தில் போய் ஏறி ஓடியாரியே, ஏதாவது கை கால் உடைஞ்சனான். அவர் சொன்ன நினைவுகள் கூட எனக்கு அந்த நேரத்தில் இல்லை. என்னுடைய குடும்பத்தினுடைய அந்த கஷ்டமான சூழலை மனசு அசை போட்டு கொண்டு இருந்தது. எங்கே இருந்தாலும் தெரியல, கருவட்டு வாட வந்துடுது. தள்ளிப்போப்பா, நல்லா முன்னாடி போ, ஏறி வந்ததே குறுக்கல, இது வேற வேணாம், நின்றுக்கிட்டு இருக்கிற, போ உள்ளே போ அப்படின்னு அந்த நடத்துனருடைய கடுமையான வார்த்தைகள். இதையெல்லாம் தாண்டி நான் முன்னோக்கி செல்லும் பொழுது எங்கிருந்தோ தெரியவில்லை, ஒரு அழகான வாசனை நிரம்பிய மல்லிகை பூவினுடைய மனம். அந்த என்னுடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு இரவு சென்று விட்டேன். பேனாவை எடுத்தேன். அந்த திருத்தலம் என்று சொல்லக்கூடிய சேப்பலில் படுத்த மாதிரியே என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை அசை போட்டேன். நான் முதலாக எழுதிய கவிதைகள் என்றால் அது மிகையாகாது. வாகனத்தில் வரும் காலை மல்லிகையின் மனம் கண்டேன், மல்லிகையின் பெயர் கேட்டேன் மாமுதுரை என்று உரைத்தாள். அழகுக்கு அழகூட்டும் ஐப்ரோவின் கலை கண்டேன், காதலாய் மலர்ந்தது. காதலை வெளிப்படுத்த என் காவியத்தை செலவழித்தேன். கலைஞனின் படைப்பினிலே கடைப்படைப்பு கயல் படைப்பு, அப்படைப்பை நான் படைக்க மலர்ந்தது சிலையாக. சிலைக்கு அழகூட்டும் பல வண்ண சோலை கண்டேன், சோலை நடுவினிலே அமர்ந்திருக்கும் வண்ணமயில் தோற்றம் கண்டேன். மயிலையும் கிறங்கடித்தால் கன்னியவள், கன்னிக்கு இடம் கொடுக்க என் மனதை நான் அளித்தேன். இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் முதலாக எழுதிய கவிதை. அந்த நேற்றைய நினைவுகள் என்பது பசுமையானதாக இருக்கின்றது. அதேபோல் நாளைய கனவுகளே என்று சொல்லும்போது நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் போற்றுவதற்குரிய ஐயா ஏபிஜே கலாம் அவர்களுடைய பொன்மொழிகள், கனவு காணுங்கள். எந்த கனவு உன்னை தூங்க விடாமல் செய்கின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய கனவு என்றார் போற்றப்படக்கூடிய பொன்வரிகள் அதுதான். அதே போல் ஆயுட்காப்பீட்டு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் என்னுடைய மனதை பாதித்தது என்றால் அது மிகையாகாது.
வெற்றிக்கு அடிப்படை அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற நற்சிந்தனை என்ற வாசகங்கள் அதில் இருக்கும். அதுலேயும் ஒரு தொலைநோக்கு பார்வை. அதே போல் இந்த நேற்றைய நினைவுகள் என்ற இதில் சொல்லும் பொழுது, என்னுடைய வகுப்பறை தோழன் அவனை தமிழையா சொல்கிறார், இல்லிற்கு சென்று அஞ்சலையை கொண்டு வா என்றார். அந்த மாணவன் ஓடி போயிட்டு அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய ஐயாவுடைய வீட்டில் பணியாற்றக்கூடிய அந்த வேலைக்காரி அஞ்சலையை கையோடு பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டான். ஐயா கேட்டார், உன்னை நான் என்னப்பா சொன்னேன்? இல்லிற்கு சென்று அஞ்சலையை கொண்டு வா என்றேன், நீ என்ன பண்ணியிருக்க? அஞ்சலையை கொண்டு வா. ஐயா, அவர் சொன்ன வார்த்தையினுடைய தத்துவம், இல்லிற்கு சென்று அஞ்சல் உரையை கொண்டு வா என்று, நீ வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி அஞ்சலையை கொண்டு வந்தே ஐயான்னார். அதுதான் இவை எல்லாமே நாளைய கனவுகளாகவும் இருந்தாலும் நேற்றைய நினைவுகள் மாறாத ஒன்று என்றால் அது மிகையாகாது. நேற்றைய நினைவுகள் அணியின் சுப்பிரமணி அவர்களை அழைக்கின்றேன். எங்களுக்கு பல இனிய பட்டிமன்ற நினைவுகளை வழங்கிய ஜெட் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் ஜெட் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் இப்பட்டிமன்றத்திற்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பேசவிருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தினையும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளே என்ற எனது வாதத்தினை நான் முன்வைக்கிறேன். நடுவரையா, இந்த நேற்றைய நினைவுகள் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சில பாடல்கள்லாம் ஞாபகம் வருது. அதில் 1-2 நான் படித்து காட்டுறேன். படித்து தான் ஐயா காட்டுவேன், ஏன்னா எனக்கு பாட வராது, கேட்டுக்குங்க. முதல் பாடல், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே வந்ததே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. அடுத்த பாடல் பாருங்க, பசுமை நிறைந்த நினைவுகளே, பழகி கழித்த தோழர்களே, பாடி திரிந்த பறவைகளே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம். இதே கனவுகளை பற்றி நாம் ஒரு பாட்டு பாடணுன்னா எனக்கு மனசில் டக்குன்னு வர்றது இந்த பாடலாக தான் இருக்குது. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். இப்படி சினிமா பாடல்களை எடுத்துக்கிட்டால் இந்த பழைய நினைவுகள், நேற்றைய நினைவுகள் தான் ஐயா பசுமையாக வந்து விழுது. நேற்றைய நினைவுகள் என்பது பசுமரத்தில் அடித்த ஆணி போல, அது என்றும் நிரந்தரமாக நீங்காமல் இடம்பெற்று இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நாளைய கனவுகள் அப்படின்றது இல்லை, நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அதனால் அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கிறதுனால அந்த நாளைய கனவுகள்லாம் அவ்வளோவா மகிழ்ச்சியெலாம் தராதுங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தனுடைய வாழ்க்கையினுடைய படிநிலைகள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம் பாருங்கள். இப்போ முதல்ல பள்ளி பருவத்தை எடுத்துக்குவோம். இப்போ பள்ளி பருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா, சின்ன வயசில் நமக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, இல்லை நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு எக்ஸாம் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் நாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறத நினைப்போம். நம்ம நினைக்கும் போதே அடிவயிறெலாம் கலக்கும். எக்ஸாம் ஒழுங்காக எழுதலாம், மிஸ்ஸு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ, அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லுவாங்களோ, அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லுவாங்களோ, அடிப்பாங்களோ அப்படின்ற பயம் வைத்த கலக்கும். வராத தலைவலி வரும், வராத ஜுரம்லாம் வரும் ஐயா. இப்படி அந்த நாளைய நாளை நினைக்கும்பொழுது ஒரே பயங்கர பதட்டமாக இருக்கும், மகிழ்ச்சி தராது. அதையே சிறுவன் படித்தெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவனோட பள்ளி வாழ்க்கையை நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது அந்த மிஸ்ஸு அன்றைக்கி அப்படி அடித்து கண்டிஷன் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்தாங்களே, அதனால தானே வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குன்னு பழைய நினைவுகள் அப்படியே பசுமையாக நினைவுக்கு வருதுங்க. அந்த நினைவுக்கு வந்தோடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அதோடு நிற்கிறது இல்லை, கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பெரம்பு வாங்கின்னு போய் டீச்சர்கிட்ட கொடுத்து, டீச்சர் அன்னைக்கு நீங்கள் அடிச்சிங்களே அடி, அதுதான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு, இன்னும் 2 கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய நினைவுகளை திரும்ப கேட்டு பெறான் ஐயா. அதே அடி பாருங்கள் நினைவுகளாக மாறும்போது
பசுமையாக எவ்வளோ மகிழ்ச்சியாக மாறுது பாருங்கள். இதே பாருங்கள், அவன் படித்தெல்லாம் முடிச்சிடுறான். படித்து முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு பரீட்சைலாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு நல்ல பணிக்கு போய் வேலையில் உட்காடுறான். உட்கார்ந்ததுக்கப்புறம் பல கனவுகள் அவன் மனசில் இருக்கும். அப்போ எப்படி இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கவனிச்சிக்கினே இருப்பாருன்னு தெரியாது, யார் மூலிமா தகவல் போகும்னு தெரியாது. கரெக்டாக வருவார், வந்து தம்பி பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கீங்களே, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பாராட்டுவார். உடனே இவருக்கு 1000 பட்டாம்பூச்சிகள் அப்படியே மனசுலேருந்து படபடன்னு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அதை எல்லாத்தையும் ஒரு கூண்டில் போட்டு அடைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. தம்பி, உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பமே இருக்குது. நீங்கள் நாளைக்கு வெளியில் போகும்போது விபத்து ஏற்பட்டு கை கால் செயல்படாமல் கூட போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது, அந்த பாலிசியை போடுங்க அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அதோடு விட மாட்டார். உங்கள் சம்பளத்தை நம்பி தான் இனிமேட்டு உங்கள் குடும்பமே வாழப்போகுது. அதனால் உங்கள் சம்பளம் இல்லைனாலும் உங்கள் குடும்பம் வந்து நிலைத்து இருக்கணும்னா, உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று அசம்பாவிதம் ஏற்பட்டுன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இப்போ இன்னொரு பாலிசி போடுங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. இவரோட நாளைய கனவுகள்லாம் என்ன நல்லா இருக்குங்களா? நேற்றைய நினைவுகள் போல் மகிழ்ச்சி தருங்களா? இதே பாருங்கள், அடுத்து இது வேலையிலேருந்து அடுத்து வந்து வீடு கட்ட போகிறாரு. இப்போ வீடு கட்ட போகும்போது லோன் எடுக்கணும். லோன் எடுத்து வீடு கட்ட போகும்போது லோனு கொடுக்கும்போதே சொல்லுவான், சார் உங்கள் வேலையை நம்பி நான் லோன் கொடுக்குறேன், இருந்தாலும் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் இந்த லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். இது இல்லாமல் வீடு பூகம்பத்தில் இடியலாம், சுனாமி அடிச்சுன்னு போகலாம், தீ விபத்து ஏற்படலாம், அதுக்கு வீட்டுக்கும் ஒரு பாலிசி போட்டுருங்க. பாருங்கள், மனுஷனுக்கு பாலிசி, வீட்டுக்கு பாலிசி, லோனுக்கே ஒரு பாலிசி போட்டுருங்க அப்படின்வார். அவரோட நாளைய கனவுகள் பாருங்கள், வெளியில் எங்கே போனாலும் அது இனிமையாக இருக்கிறது இல்லைங்க. என்றைக்குமே நேற்றைய நினைவுகள் தாங்க வந்து இனிமையானது. இதுக்கு அடுத்த நிலை, இப்போ திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகிட்டு புதுதாக திருமணம் ஆனவர் சாப்பிட போயிட்டு உக்காராரு. அந்த அம்மா அப்போ தான் வந்து அப்ரெண்டிஸ் சமையலில் சமைச்சு கொண்டு வந்து வைப்பாங்க. டெஸ்ட் இவரை வச்சு தான் பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த சாப்பாடு தீஞ்சு போனது, காஞ்சி போனது, உப்பு போடாது, இதெல்லாம் இருக்கும் அங்கே. அதை சாப்பிடும்போது அவருக்கு பாருங்கள் நேற்றைய நினைவுகள்லாம் வரும். நம்ம அம்மா எவ்வளோ வகை வகையாக வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுத்தாங்க, இப்பயே நான் இப்படி சாப்பிட வேண்டியது இருக்கு, இந்த உணவில் என் திருமண வாழ்வில் நாளைய கனவுகளை நான் நினச்சா என்னென்னலாம் இன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த அம்மாவை கேட்பார், ஏம்மா இப்படியே என்னை கொடுமை பண்ணுறீங்களேம்மா அப்படின்வார். அந்த அம்மா உடனே சொல்லும், நேற்று நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தது தெரியுமா, குட்டி இளவரசியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். 12 மணிக்கு தான் நான் படுக்கையிலேருந்து எழுந்திருப்பேன், பல்லு விளக்காமல் பெட் காஃபி குடிப்பேன், எப்படியெல்லாம் நான் சந்தோஷமாக இருந்தேன். உனக்கு போய் கட்டி வச்சாங்களே, நீ இப்பயே என்னை இந்த மாதிரிலாம் பேசுறிய, போவ நீ என்னை இன்னெல்லாம் பண்ணுவ அப்படின்ட்டு அவங்களுடைய இது பாருங்க ஐயா, நாளைய கனவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்காது. அதே நேற்றைய நினைவுகள் அந்த திருமண வாழ்வில் கூட நேற்றைய நினைவுகள் தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், மகிழ்ச்சியை தரும். அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள்லாம் சின்ன வயசில் 10 பைசா மிட்டாய், 10 பைசாவுக்கு எங்கள் அப்பா பாக்கெட் மணி கொடுப்பாரு. அந்த 10 பைசாவை எடுத்துகிட்டு போயிட்டு 1 பைசா மிட்டாய் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த வெயிலில் வெறுங்காலோட ஊராக சுற்றி இளமையில் ஆட்டம் போட்டது, மாங்காய் பறித்து சாப்பிட்டது, இந்த நினைவுகள்லாம் பாருங்கள், நினச்சி பாருங்கள். அந்த வெயில் கூட எங்களுக்கு ஒரு பசுமையாக தாங்க, அந்த வெயிலோட இது வந்து கோடை வெயில், கத்திரி வெயில் கூட எங்களுக்கு ஒரு பசுமையான நினைவுகளாக தாங்க இருக்குது. இதே நான் என்னோடய எதிர்காலத்தை நினச்சேன்னு வச்சிங்களேன், வாக்கிங் ஸ்டிக் பிடிச்சிட்டு போகணுமா, வீல் சேரில் உட்காந்துருக்கணுமா, இல்லை நமக்கு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருவாங்களா, இப்படிப்பட்ட வந்து கனவுகள் தான் என் எதிர்காலத்தை நினச்சா பயமாக இருக்கும். அதனால் எதிர்கால கனவுகள் வந்து சந்தோஷம் இல்லையா. நேற்றைய நினைவுகள் பாருங்கள், கத்திரி வெயில் கூட பசுமையான ஒரு நினைவுகளாக வந்து என் மனசில் இருக்குதுங்க. அதுக்கடுத்து வாங்க, என்னையே எடுத்துங்க, என் தலைமுடியே பாருங்கள். அந்த காலத்தில் என் முடி எப்படி திரும்பங்க இருந்தது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சீப்பால் சீவிட்டேன்னா தலையை ஒரு முடி கலையாதுங்க, அவ்வளோ அடர்த்தியாக நெருக்கமாக இருக்கும், நெத்தி கூட தெரியாது, இப்படி பசுமையாக இருந்ததுங்க. அதுக்குன்னு பச்சையெல்லாம் இல்லை, முடி கருப்பாக தான் இருந்தது, முடி கருப்பாக தான் இருந்தது,
பச்சையாலாம் இல்லை மாடு மேய்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இப்பயே இப்படி இருக்கு. இன்னும் எதிர்காலத்தை நினைச்சா, என் தலைமுடியை நினைச்சா என்னங்க நினைப்பு வரும்? வறண்ட பாலைவனம் தாங்க நினைவுக்கு வரும் எனக்கு. அதனால் இந்த தலைமுடி விஷயத்தில் கூட நான் எதிர்காலத்தை நினச்சி சந்தோஷப்பட முடியுங்களா? பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ சினிமாவுனுடைய லைஃப் எடுத்துங்க. நேற்றைய நினைவுகளை பற்றி படம் எடுக்கிறாங்க. பாகுபலி அதெல்லாம் படம் எடுத்திருக்காங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க பாருங்கள், வண்ணமயமாக. அந்த காலத்தினுடைய அரசர்கள் வாழ்க்கை, அரண்மனை, அந்த குதிரையில் போகிறது, போர் செய்கிறது, அந்த ஒரு காட்சியும் பாருங்கள், காட்சிப்படுத்துதல் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக. இந்த நினைவுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நினைவுகளை வந்து பசுமையாக மீட்டு கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதே நாளைய உலகத்தை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. எதிர்கால உலகம் நல்லா தெரியும் உங்களுக்கு, டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு படம். அது என்ன சொல்லுது? நாளைய உலகம் எப்படி இருக்குன்னா, ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் உங்களை ஆட்சி கொள்ளும். எந்திர மனிதன் வருவான், இங்கே மனிதர்கள் இனத்தெல்லாம் அழிப்பான், அணுகுண்டு வீசப்படும் அப்படின்லையா பணம் எடுத்திருப்பாங்க. இது சினிமாவை பொறுத்து. அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழல், வானிலை, இதை பற்றி நாம் எடுத்துக்குவோம். நேற்றைய நினைவுகள் எடுத்துங்க. அந்த ஆறில் எவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்தது, பருவம் தவறாத மழை, நல்ல விளைச்சல், இயற்கையான நல்ல காற்று, நல்ல உணவு, சுத்தமான குடிநீர், இவ்வளோ விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சது. இதையே நாம் வந்து நாளைய கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையத்தில் போயிட்டு இந்த இயற்கை சூழல் நாளைய கனவுகள் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? எதிர்காலத்தில் எங்க அளவுக்கு அதிகமான மழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கு மட்டுமா ஏற்படும்? கடுமையான வறட்சி ஏற்படும், பஞ்சம் ஏற்படும், சுனாமி வரும், பூகம்பம் வரும், குளோபல் வார்மிங், காற்றெல்லாம் மாசுபடும். இப்படி தானுங்க பூமியினுடைய நாளைய கனவே இருக்குது. ஐயா, இது வரைக்கும் பாருங்கள், நான் மனிதன் பிறந்ததுலேருந்து பள்ளி பருவம், திருமண வாழ்க்கை, வேலைக்கு போகிறது, சினிமாவாகட்டும், அதுக்கடுத்து சுற்றுச்சூழல், இயற்கை சூழலாகட்டும், எல்லாம் நேற்றைய கனவுகள், அது நேற்றைய நினைவுகள். அதுதாங்க மகிழ்ச்சிகரமாக பசுமையாக இருக்குது. நாளைய கனவுகள் அப்படின்றது எதுவுமே இனிமையானதாக இல்லை. எனவே ஐயா, நீங்கள் நேற்றைய மனிதனுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளே என நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு எனது உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வாழ்விலும் மகிழ்ச்சியை தரக்கூடியது அவர்களுடைய பசுமையான நினைவுகளே என்று தம்பி மணி அவர்கள் தன்னுடைய பதிவிட்டு இருக்கின்றார்கள். தன்னுடைய ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கக்கூடிய அழகே தனி அழகு. இதற்காக கடைக்கு சென்று பிரம்பு வாங்கி என்னை அடியுங்கள், உங்களுடைய திருக்கரங்களால் என்னுடைய உடலுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய காலங்கள் அது என்று அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கார். அருமையான வாசகங்கள், இன்றும் அது நிலைநாட்டி கொண்டு இருக்கின்றது சமுதாயத்தில். வாழ்த்துக்கள். ஜெட் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு ஜெட் டிவி பெருமையுடன் வழங்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ராம் கன்சல்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ், கடலூர். அடுத்ததாக நாளைய கனவுகளை என்ற நிகழ்வில் கண்ணன் அவர்களை